ஐயையோ! மீண்டும் மீண்டுமா? இப்படி வந்து சொல்ற மாரி தான் இந்த சீசன்ல லக்னோ டெல்லி கிட்ட 2வது தடவையா தோத்து போயிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 159 ரன் தான் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்கோரெல்லாம் டெல்லி அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு. அதுக்கு தகுந்தாப்புல தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு கருண் நாயர் வேகமா அவுட் ஆனா கூட அபிஷேக் பொரலும் கேஎல் ராகுலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதில் அபிஷேக் பொரல் வந்து பயங்கர அதிரடியாக விளையாண்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாரு. அப்படியே உங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது அபிஷேக் பொரல் ஒரு கட்டத்தில் வந்து மார்க்ரமோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. ஆனால் அவர் அவுட் ஆனாலும் கேஎல் ராகுல் இருந்துக்கிட்டு, எப்பா இத்தனை மேட்ச் விளாண்டேன், எனக்கு அதெல்லாம் முக்கியமான மேட்ச் இல்லை, இன்னைக்கு என்னோட முன்னாள் டீமுக்கு எதிராக விளாடுறேன், இதுதான் முக்கியமான மேட்ச்சு, இந்த மேட்சை நான் கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்தே தீருவேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு கேஎல் ராகுல் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாருங்க. அவர் கூட சேர்ந்த அக்சர் பட்டேலும் நான் மட்டும் சும்மா விட்டுருவேமா, நானும் 6 4ன்னு சொல்லிட்டு அடித்து பட்டைய கலப்பேன் அப்படின்னு அக்சர் பட்டேலும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க. இவங்க 2 பேரோட அதிரடினால இன்னைக்கு டெல்லி வந்து இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை லக்னோ தோற்றுருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பண்ண தப்பு தாங்க. ஏன்னா இன்னைக்கு ரிஷப் பண்ட் கொஞ்சமாவது பேட்டிங் பண்ண முன்னாடி வந்திருக்கணும். ஆனால் பின்னாடி தாங்க பண்ணிட்டு வந்தார். ஏன் தான் இந்த மாதிரி பண்ணாரோ தெரில. ஒரு வேளை கிரவுண்டில் கேஎல் ராகுல் இன்னைக்கு பார்த்தோன்னே போன சீசனில் சஞ்சீவ் கோயங்க கிட்ட கேஎல் ராகுல் திட்டு வாங்கினது இவர் கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கும் போலங்க. இதனால தான் நம்ம வேற எதுக்கு முன்னாடி பேட்டிங் பண்ண போய் அவுட் ஆகிட்டு வந்தால் கஷ்டம் தானே, அதனால பின்னாடி களமிறங்குவோம் அப்படின்னு மனுஷன் வந்து பின்னாடி களமிறங்க இருப்பார் போல். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்னைக்கு மேட்ச்சில் கேஎல் ராகுல் போன சீசனில் என்னைய அசிங்கப்படுத்துனீங்க, இந்த சீசனில் உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாரல அப்படின்னு அவங்களோட முன்னாள் டீமுக்கு எதிராக ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினார் பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கேஎல் ராகுலை பாராட்டியே ஆகணுங்க. இந்த சீசனில் டெல்லி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க. இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் டெல்லி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.